பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதணல் வலையொலியில் எதை பற்றி பேசப் போகிறோம் என்றால், என்னுடைய நீண்டகால நண்பர், முன்னாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசிலே பங்கெடுத்த அமைச்சர் பெருமகனார், இன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர், தெற்கு சீமையின் மைந்தர் நயினார் நாகேந்திரன் பற்றி தான் இன்றைக்கு ஒரு சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. அரசியலில் ஒரு கட்சி மீது அல்லது ஒரு தலைவர் மீது அடுக்கடுக்கான கடுமையான திறனாய்வுகளை, அதாவது விமர்சனங்களை முன்வைக்கலாம், பிழை இல்லை. ஆனால் அந்த விமர்சனங்கள் மிக 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 நாகரிகமானதாக இருக்க வேண்டும். நம்முடைய தமிழ் பண்பாடு தழுவியதாக இருக்க வேண்டும். இந்த நாகரிகம் பண்பாடு என்பதெல்லாம் தமிழ்நாட்டிலே, குறிப்பா தெற்கு சீமையிலே அனைத்து தமிழ் மக்களாலும் தொன்று தொட்டு கடைபிடித்து வரக்கூடிய ஒரு மாபெரும் மரபு வழி செயற்பாடுகளாகும், நடைமுறைகளாகும், கடைபிடிக்கிற பண்பாட்டு கூறுகளாகும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அமைப்பை தொடங்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும், நானே கூட கடுமையாக நம்முடைய அந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயை பற்றி திறனாய்வுகளை வைத்திருக்கிறேன். ஆனால் எந்த இடத்திலும் அநாகரிகம் என்ற சொல்லுக்கே அங்கே இடமில்லை. அரசியல் அடிப்படையில் யார் மீதும் யாரும் திறனாய்வு வைக்கலாம் என்ற அடிப்படையில் வைத்திருக்கிறோம். ஆனால் இந்தியாவை ஆளுகின்ற ஒரு கட்சி, ஒரு முன்னாள் அமைச்சர், பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், தமிழ்நாடு மாநில தலைவர், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பொறுப்பு மிக்க ஒரு நல்ல தமிழர் இப்படி பேசலாமா? எப்படி? தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் பற்றி பேசுகிற பொழுது நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் விமர்சனம் வைக்கலாம். அதே நேரத்தில் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வராதா என்று ஏங்கி கிடந்தீர்களா இல்லையா? தமிழிசை சவுந்தரராஜன் அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடை எத்தனை முறையில் வெளிப்படுத்தி இருக்கிறார்? முன்னாள் ஆளுநர், முன்னாள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர், அதே போல வானதி சீனிவாசன், தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த தலைவர்கள், இன்னும் சொல்ல வேண்டுமானால் தில்லியிலே அதிகார நடுவத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைச்சர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மதிப்பிற்குரிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் நம்முடைய கூட்டணியிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே நாம் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே சேர்ந்து விடாதா என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தீர்கள். அவர் அறிவித்து விட்டார். யாரு? நம்முடைய தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அறிவித்து விட்டார். அவருடைய கட்சியை தீர்மானம் நிறைவேற்றி விட்டார்கள். எங்களுடைய கட்சியில் அதிகார பகிர்வு உண்டு, கூட்டணி அமைச்சரவைக்கு இடம் உண்டு, கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளை நாங்கள் இணைத்துக் கொள்வோம், அரவணைத்துக் கொள்வோம், சேர்த்துக் கொள்வோம். அதே நேரத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் எங்கள் கூட்டணியின் சார்பில் எங்கள் தலைவர் விஜய் தான் என்று அறிவித்து விட்டார்கள். அதுதான் முதலமைச்சர் கனவிலே இருக்கக்கூடிய நம்முடைய பச்சை தமிழன் எடப்பாடியாரை ஒரு உழுக்கு உலுக்கி விட்டது. சரி, தமிழக வெற்றி கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வரும், ஒரு 40-50 தொகுதிகள் கொடுக்கலாம், தம்பி விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கூட கொடுக்கலாம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தவருடைய அந்த எண்ணத்திலே தமிழக வெற்றி கழகம் மண்ணை எண்ணி கொட்டி விட்டது. இதை ஏற்க முடியாத, வருவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தோம், ஆனால் நடிகர் விஜய் வரவில்லையே என்று அவர் மீது இன்றைக்கு விமர்சனம் வைக்கட்டும்.
திறனாக வைக்கட்டும், அது அரசியல்ல வழமையான ஒன்றுதான், நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அந்த விமர்சனம் நாகரிகமானதாக இருக்க வேண்டும். சரி, நடிகர் விஜய் மீது இப்படிப்பட்ட விமர்சனம், எப்படிப்பட்ட விமர்சனம்? நடிகை திரிஷாவோடு அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் அவர் வீட்டிலிருந்து முதலே வெளியே வர வேண்டும். அவர் தான் சேலத்துல லட்சக்கணக்கான தமிழர்களை கூட்டி, இளைஞர்களை கூட்டி மிகப்பெரிய ஒரு மாநாடு போல பாரதிய ஜனதா கட்சி 10 மாநாட்டில் கூட்டக்கூடிய கூட்டத்தை அவர் ஒரு பொதுக்கூட்டத்துல கூட்டியறாரு. ஏதோ ஒரு மயக்கத்தில் இளைஞர்கள் நடிகர் விஜயனுடைய முகத்தை பார்ப்பதற்கு, இளைஞர்கள் மட்டுமல்ல, இளம்பெண்கள், தாய்மார்கள் எல்லோருமே, பெரியவர்கள், முதியவர்கள் அனைவரும் அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும், அவருடைய பேச்சை கேட்க வேண்டும். என்னதான் நடக்கிறது, எப்படி மாற்று அரசியலை முன்வைக்கிறார் என்று கவனிக்கக்கூடிய நோக்கத்தில் திரளுகிறார்கள். உங்களுக்கு கூட்டம் கூடாது. அதை மனதில் வைத்துக் கொண்டு திரிஷா வீட்டிலிருந்து அவர் வெளியே வர வேண்டும். இது எப்படிப்பட்ட விமர்சனம்? இதை நாம திருப்பி கேட்கலாம் அல்லவா? என்னுடைய அருமை நண்பர், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், இன்றைக்கு எதிர்கட்சி குழுவின் தலைவர், பாரதிய ஜனதா கட்சி நயினார் நாகேந்திரன் அவர்களே, விஜய் என்றைக்கு வெளியே வருகிறார் திரிஷா வீட்டுக்குள் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் நுழைவதற்கு என்று கூட கேட்கலாம். ஆனால் அப்படி கேட்க மாட்டோம். அது அப்படி கேட்பது முறையில்லை. ஆனால் நயினார் நாகேந்திரன் விஜய் மீது வைத்திருக்கும், ஏன் உங்களை மாமா 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னுடைய மாமா, நீங்க என்னமோ அவருடைய மாமனார் காளிமுத்து அவர்களோடு ஒட்டி பிறந்த இரட்டை பறவை போல என் தம்பி, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் எங்கள் மாமா நயினார் நாகேந்திரன் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு தலைவராக அண்ணாமலை அகற்றிவிட்டு கொண்டு வந்தால் நாங்களே கூட மறு ஆய்வு செய்வோம் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். அந்த சீமான் மீது ஏன் உங்களுக்கு இன்றைக்கு விஜய் மீது வைத்த இந்த அநாகரிகமான விமர்சனத்தை இன்றைய வரைக்கும் வைக்கல என்கின்ற வினா எழுகிறது. எனவே மாண்புமிகு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைக்கு எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர், தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் கூட அழகாக அருந்தமிழில் பிறக்கின்ற குழந்தை ஒரு குறிப்பிட்ட அகவை அவர்களை பெண் தெய்வங்கள் என்று சொல்லுவோம், பிறகு குறிப்பிட்ட அகவை தாண்டியவர்களை பெண் தேவதைகள் என்று சொல்லுவோம். பெண்களை போற்றக்கூடிய நாடு தமிழ்நாடு. நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தாய் நாடு என்று பெயர் வைக்கிறோம். நம்முடைய ஆறுகளுக்கு காவிரி தாய், பொருணை தாய், வைகை தாய், பாலாற்று தாய் என்று நம்முடைய ஆறுகளை தாயின் பெயரால் அழைக்கிறோம். நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்படி நடிகை திரிஷாவோடு தொடர்பு படுத்தி நம்முடைய தம்பி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், நான் முன்னால பல மாதிரி பேசியிருக்கிறேன், அவர் அரசியலுக்கு வரக்கூடாது என்று பேசியிருக்கிறேன். ஆனால் வந்து விட்டார், ஒரு அரசியல் கட்சியில் தொடங்கி விட்டார், லட்சக்கணக்கான இளைஞர்களை ஈர்த்து விட்டார், மக்களை ஈர்த்து விட்டார். அவருடைய கட்சியிலே பல்வேறு மட்டத்திலே, அது கிளையிலிருந்து அல்லது ஒன்றியத்திலிருந்து பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மாநிலம் அளவும் பொறுப்புகளை நீக்கவர நிறைத்து விட்டார். உங்களோடு இருந்த முன்னாள் அமைச்சர், வயதில் மூத்தவர் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு பொதுக்கூட்டங்கள் எப்படி நடத்த வேண்டும், எப்படி கூட்டங்களை கூட்ட வேண்டும், வாகனங்களை எங்கே நிறுத்த வேண்டும், அம்மா இப்படி போவதா இப்படி போவதா என்றெல்லாம் வழிகாட்டிய முதியவர் செங்கோட்டையனே இப்போ தம்பி விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு உங்களோட அமைச்சராக இருந்த, சக அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் விஜய் தலைமை ஏற்றிருக்கிறார். நீங்க இப்படி விமர்சனம் செய்யலாமா? உங்கள் மீது 1000 குற்றச்சாட்டுகள் உண்டு. அதிலே நெல்லை சீமை பிறந்த நீங்கள் நெல்லை சீமை பெயரே கெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களை பார்த்து தானே நெல்லையில எல்லோரும் பொருணை மைந்தர்கள், தெற்கு சீமை சார்ந்தவர்கள் இப்படித்தான் பேசுவார்களோ என்று தவறான ஒரு கணிப்பை தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, நீங்கள் அகில இந்திய கட்சியின் தமிழ்நாடு தலைவர் என்பதாலே இந்தியா முழுவதும் உள்ள பிற மொழிவழி தேசிய இனத்தவர்கள் நம்மை குறைத்து மதிப்பிட மாட்டார்களா? உலகம் இதை எப்படி பார்க்கும்? நயினார் நாகேந்திரன் எப்படி இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான விமர்சனத்தை முன்வைத்தார்? எங்கள் ஐயா தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள்
பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர், சமூக நீதி சமநீதி காவலர் மிக வன்மையாக கண்டித்திருக்கிறார். இன்றைக்கு எல்லா அனைத்து கட்சி தலைவர்களும் நயினார் நாகேந்திரனை கண்டிக்கக்கூடிய அளவுக்கு அனைவரும் திரண்டிருக்கிறார்கள். ஆனா என் தம்பி சீமான் மட்டும் கண்டிக்கிறார். ஒருவேளை தன்னுடைய மாமா உள் அந்தரங்க செய்திகள் அவருக்கு தெரிந்திருந்தாலும் தெரிந்திருக்க கூடும். ஏனென்னா இவரை பற்றிய செய்திகள் அவர் அறியாததில்லை, தெரியாதல்ல. அந்த வகையில் நம்ம மீதும் விஜய் மீது வைத்து இந்த அநாகரிக விமர்சனத்தை தன் மீதும் வாய்த்து விடக் கூடாது என்கின்ற அச்சத்திலே என் தம்பி செந்தமலர் சீமான் சற்றே ஒதுங்கி இருக்கிறார். வானதி சீனிவாசன் கண்டிக்க வேண்டியதுதான், அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று சப்பை கட்டு பெண்ணா வானதி சீனிவாசன்? தாய்க்குளம் என்று சொல்லலாமா வானதி சீனிவாசனை? வன்மையை கண்டிக்கிறோம், மேலிடத்தில் புகார் செய்வோம், உங்கள் மீது நடவடிக்கை பாயும் என்று எச்சரித்திருந்தா நல்ல பெண்மணி, தமிழ்நாட்டு பெண்மணி வானதி சீனிவாசன் என்று நாம பெருமிதம் கொள்ளலாம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது என்று பொத்தாம் பொதுவிலே அப்படி பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் ஒரு விமர்சனத்தை வானதி சீனிவாசன் வைத்திருக்கிறார். ஆனால் எங்களுடைய ஐயாதான், தமிழின போராளி மருத்துவர் ஐயாதான் பெண்மையை போற்றும் வகையிலே நயினார் நாகேந்திரன் இப்படிப்பட்ட அநாகரிக விமர்சனத்தை யார் மீதும் வைக்கக்கூடாது. திரைப்பட உலகம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இதெல்லாம் அங்கே ஏற்பிசைவு வழங்கப்பட்ட ஒன்றுதான். கலை உலகத்திலே இன்றைக்கு 50-55 அகவையை தாண்டிய ஒரு முதிர்ச்சி நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அரசியலிலே இன்றைக்கு அடியெடுத்து வைத்து லட்சக்கணக்கான மக்களை, லட்சக்கணக்கான வாக்காளர்களை ஈர்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்டினுடைய அரசியல் யாப்பு, அரசியலமைப்பு சட்டம், தேர்தல் ஆணையம், ஜனநாயகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டும் தழுவிக்கொண்டும் தான் போகக்கூடிய நிலையில் வேறு வழி இல்லை. தம்பி விஜயனுடைய அரசியலையும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர அவருடைய கொள்கையிலே, கோட்பாடுகளே, லட்சியங்களிலே, எதிர்கால வேலை திட்டங்களிலே, நாளைக்கு கொடுக்க இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையிலே என்ன குறைபாடுகள் இருக்கு என்கின்ற விமர்சனங்களை வைக்கலாம், தவறில்லை. ஆனால் அநாகரிகமான விமர்சனத்தை வைத்த நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதுடன் தெற்கு சீமை, நெல்லை சீமை, பொருளை சீமையின் பாண்டிய நாட்டின் பெயரை இழுக்குப்படுத்துகிற வகையிலே இனிமேல் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எத்தகைய விமர்சனம் வைங்க, நாகரிகமா வைங்க, பண்பாடா வைங்க. உங்களுடைய சொத்து குவிப்பு, உங்களுடைய மகன் மேலே இருக்கக்கூடிய சென்னையிலே 100 கோடி ரூபாய் நிலத்தை அபகரித்தார் என்கின்ற வழக்குகள்லாம் இருக்கிற நிலைகளை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர், மதிப்பிற்குரிய, இன்னும் சொல்ல வேண்டுமானால் அன்பிற்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களே மிக எச்சரிக்கையாக அரசியலில் காய்களை நகர்த்துங்கள், வாய்களை திறந்து சொற்களை விடுங்கள். இல்லையே கடுமையான திறனாய்வுக்கு நீங்கள் உட்பட வேண்டியது வரும் என்று எச்சரிக்கை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.